அருளாசிர் ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். பிரியமானவர்களே, கடவுளுக்கு பல்வேறு உருவகங்களும் ஓமைகளும் விவிலியத்திலே தரப்பட்டுள்ளன என்பதை நாம் அறிவோம். அவற்றில் ஒன்று ஒளி, மற்றொன்று உப்பு. திருப்பாடல் 27:1 ஆண்டவரே என் ஒளி என்றும், திருப்பாடல் 36:9 உமது ஒளியால் யாம் ஒளி பெறுகின்றோம் என்றும் திருப்பாடல் ஆசிரியர் தாவீது பாடுவதை நாம் பார்க்கின்றோம். சவுல் தமஸ்கு நகருக்கு சென்று கொண்டிருந்த பொழுது ஒளியாகிய அந்த கிறிஸ்துவினால் தடுத்து ஆட்கொள்ளப்பட்டார் என்று நாம் வாசிக்கின்றோம். இந்திய ஆன்மீகத்தின் பொக்கிஷமான உபநிடதங்களில் பிரம்மன் ஒளியாக இருக்கின்றார். அந்த ஒளியினால் இந்த உலகத்தில் உள்ள அனைத்தையும் ஒளிர்வித்து கொண்டிருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். ஒளி இருளை போக்குகின்றது, ஒளியை கண்டுகொள்வதற்கு உதவியாக இருக்கின்றது, வெம்மையை தருகின்றது. அதேபோல் வாழ்வின் ஒளியாக இருக்கின்ற கடவுளும் ஆன்ம இருளை போக்குகின்றார், வாழ்வின் வழிகளை கண்டுகொள்ள காரணமாக இருக்கின்றார், அன்பு என்கின்ற வெம்மையை தருகின்றார். கடவுளுக்கு தரப்படுகின்ற மற்றொரு உருவகம் உப்பு. பிரகதரணிய உபநிடத்தில் ஒரு கதை உள்ளது. அதாவது, ஒரு சீடன் குருவிடத்திலே வந்து, கடவுள் எல்லா இடங்களிலும் நிறைந்திருக்கின்றார் என்று நீங்கள் சொல்லுகின்றீர்கள், ஆனால் அந்த கடவுளை நான் எங்குமே பார்த்ததில்லை என்று கூறுகின்றார். அதற்கு குரு ஒரு தட்டில் உப்பையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரையும் கொண்டு வருமாறு சொல்லுகின்றார். பிறகு அந்த சீடரிடத்தில் உப்பை தண்ணீரிலே கொட்டுமாறு கேட்டுக்கொள்கின்றார். சிறிது நேரம் கழித்து அந்த குரு சீடரிடத்திலே இந்த தண்ணீரில் உப்பு இருக்கின்றதா என்று கேட்க, அந்த சீடனும் இருக்கின்றது என்று பதில் கூறுகின்றார். குரு அப்போ உப்பை காட்டு என்று கேட்டுக்கொள்ள சிறிது நேரம் மௌனமாக இருந்துவிட்டு அவன் கூறுகின்றான், உப்பை நாம் காண முடியாது, மாறாக அதை சுவைக்க முடியும் என்று கூறுகின்றான். அதே போல இந்த பிரபஞ்சத்தில் நிறைந்திருக்கின்ற இறைவனை நாம் காண முடியாது, அவரை உணரத்தான் முடியும் என்று குரு பதில் கூறுகின்றார். உப்பு உணவிற்கு சுவை தருகின்றது, உணவை கெடாமல் பார்த்து கொள்ளுகின்றது, அது தன்னையே மறைத்து பயனளிக்கின்றது. அதே போல இறைவனும் வாழ்வுக்கு சுவை தருகின்றார், வாழ்வை கெடாமல் காக்கின்றார், தன்னையே மறைத்து அனைத்தையும் இயக்கிக் கொண்டிருக்கின்றார். தன்னை மையப்படுத்துகின்ற மனிதர் தன்னையும் பிறரையும் கடவுளையும் இழப்பார். ஆனால் கடவுளை மையப்படுத்துகின்ற மனிதர் தன்னையும் பிறரையும் கடவுளையும் கண்டுகொள்வார். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.